அதிமுகவுல செங்கோட்டையனுக்கு ஒரு ஹோல்டு இருக்கும்ல, ஒரு பெரிய ஒரு பலம் செங்கோட்டையனுக்கு அந்த ஹோல்டு இல்ல. செங்கோட்டையனை மீறி தான் ஆற்றல் அசோக் வர்றாரு. கேசி கருப்பண்ணன் கூட அங்க கொஞ்சம் நல்லா டாப் ஆயிட்டாரு. அப்போ இது எல்லாமே செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய வருத்தம், விரக்தி. செங்கோட்டையன் இன்னொரு பெரிய அடி என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய பாதிப்பு செங்கோட்டையனுடைய பிஏ கதிர்முருகன், சண்முகவேல், 2 பிஏக்கள். சண்முகவேல் ஆமா, 2 பேரும் தான் எஜுகேஷன் அமைச்சராக இருக்கும்போது எல்லாம் கல்வித்துறையில பூந்து விளையாண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சண்முகவேல். இப்ப அவர் எங்க இருக்காருன்னா மகேஷ் பொய்யாமொழி பிஏவா மாறி அங்க போஸ்டிங் போடுறாரு. இல்ல இப்போ ஐயா செங்கோட்டையனோட இருக்காரா இல்லையா? எப்படி இருப்பாரு? நேரா எங்க போயிட்டாரு? எல்லாம் மறைமுகமா தான். இப்போ செங்கோட்டையன் சம்பாதித்த பலாயிரம் கோடி ரூபாய் இந்த 2 பிஏ தான் இருக்கு. இந்த 2 பிஏவை அணி மாறிட்டான். பிஏ 2 பேரும் அணி மாறிய பிறகு செங்கோட்டையன் இப்போ கோபியிலேயே ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வித்திருக்காரு. 2 பேர்ட்ட எவ்வளவு இருக்கு? 500 கோடி, 1000 கோடி இருக்கு. பிஏக்கள் சம்பாரிச்சிட்டான். அதான் இவர் பேரை சொல்லி சம்பாரிச்சுட்டு இவரை விட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ எடப்பாடிக்கு பிஏவா இருந்த எழில் ஜாயிண்ட் டைரக்டர், அவரை செங்கோட்டை தான் கொண்டு போய் என்ன பண்றாரு, ஏபிஆராவை வேலைக்கு சேர்த்துறாரு, பிஏ வச்சுக்கிறாரு, அசிஸ்டன்ட் பிஆர். அவர் இப்போ தினகர வீடு இருக்குல்ல எங்க அடையாறுல, கற்பகாவணியோடைய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை கோடிக்கு தினகரன் வீடு வாங்கியிருக்காரோ, ஒரு 50 கோடிக்கு வீடு வாங்கியிருக்காருன்னா, இதே 50 கோடி ரூபாய் யார் வாங்கியிருக்கா? அவர் வாங்கிட்டாரு. செங்கோட்டையனுடைய பழைய உதவியாளர் எழில். பிஏக்கள் பூரா வர்ற வருமானத்துல குடி கட்டி பறக்குறாங்க.